ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 132 பாயிண்ட் ப்ளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 399 பாயிண்ட் ப்ளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 215 ரூபா கரெக்ட் ஆகி 14,200 இருக்கு 22 கேரட் கோல்டு. சில்வருமே 5,000 ரூபா கரெக்ட் ஆகி 3,40,000 இருக்கு 1 kg சில்வரு. அடுத்தா கோல்டு வந்து ஸ்பாட்லேயே $5,400 பர் அவுன்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கோல்டு இங்க இருந்து வந்துட்டு ஒரு 17,500 வந்துட்டு இந்த இயர்ல ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப பிரகாசமா வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு அங்கேயே கோல்டு ரைஸ் ஆகுது அப்படின்றப்ப நம்மளோட ருபியும் இங்கே வீக்கன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு அதிக ப்ரெஷர் தான். தாராளமாக வந்துட்டு இந்த இயருக்குள்ள கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்ற மாதிரி வந்துட்டு ஸ்பாட்லேயே கோல்டு எகிருச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு 17,500 வந்துட்டு கோல்டு போகிறதுக்கு ரொம்ப பிரகாசமாக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு இதெல்லாம் நம்மளால வந்துட்டு ஒரு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஒரு வாரமாகவே வந்துட்டு 1 கிராம் கோல்டு வந்துட்டு 1000 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. இன்னைக்கு மட்டும்தான் வந்துட்டு ஒரு 215 ரூபா கரெக்டாக இருக்கு. இதுவுமே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தாராளமாக வந்துட்டு இந்த இயரில் 20,000க்கு மேலே வந்துட்டு ரீச் ஆகும். பட் ஆனால் அவங்க சொல்கிற கான்செப்ட் படியே வந்துட்டு 17,500 வந்துட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் ருபி வந்துட்டு டாலருக்கு அகேன்ஸ்டாக அதிகமாக விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு 91 ரூபா 64 பைசா வரையும் வந்துட்டு விழுந்துச்சு. அதுக்கு வந்துட்டு ஸ்டேபிள் ஆகி 91 ரூபா 58 பைசாவில் வந்துட்டு இன்னைக்கு ருபி வந்துட்டு விழுந்து இன்னைக்கு இருக்குது. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரிபி வந்துட்டு இன்னுமே வந்துட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன மாதம் இந்த மாதிரி தான் வந்துட்டு ருபி விழுந்தப்போ 91 ரூபாய் வந்துட்டு ரீச் ஆச்சு. அப்போதைக்கு வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு 2 லட்சம் கோடி டாலரை வந்துட்டு சேல்ஸ் பண்ணி ருபியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. திரும்பவுமே வந்துட்டு ருபி விலக விலக எஃப்ஐயும் வந்துட்டு அதிகமாக செல் பண்ணுறாங்க. எஃப்ஐ செல் பண்ணுறதுனால ருபியும் வந்துட்டு ரொம்ப வீக்கன் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ருபி அதிகமாக வீக்கன் ஆகிறதுனால கோல்டுக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டாலர்ல ஏர்ன் பண்ற ஐடி கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு கோல்டு நம்ம கையை விட்டு போகிற நிலைமை தான் வந்து இந்த ரூபி வீக்கன் ஆகிறதுனால நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த டெக் மஹிந்திரா வந்து $500 மில்லியன் ஒர்த்தபிளான டீலை வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இதனால 5 இயர் வந்துட்டு டெலிஃபோனியா அப்படின்ற யூரோப்பியன் கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. அது இல்லாமல் 52 வீக் ஹையில் வந்துட்டு நம்மளோட டாப் ஐடி கம்பெனியில் வந்து இது மட்டும்தான் 52 வீக் ஹையில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து இன்னுமே கரெக்டாக ஆகணும். இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 1,300 கீழே போனால் தான் நம்ம வந்து இதில் வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போதைக்கு வந்துட்டு இதை கன்சிடர் பண்ண வேணாம். சைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்துட்டு ஆர்த்ரலிக்ஸ் இங்க் அப்படின்ற யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டேக் ஹோல்ட் பண்ணாங்க. அதை வந்து திரும்ப இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே டைம் வந்துட்டு வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க தான் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இம்யூனோதெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரக்கை ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 100 mg டோசேஜ் வந்துட்டு 2 டோசேஜ் வந்து 28,900க்கும் 40 mg டோசேஜ் வந்துட்டு 13,900க்கும் சேல்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐடிசி ஹோட்டலோட Q3 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 77% வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு 47% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால வந்துட்டு ஐடிசி ஹோட்டல் நேற்றும் இன்னைக்கு வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்காக வந்துட்டு நீங்கள் ஐடிசி ஹோட்டலில் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். நம்ம டேரெக்டாக இதோட பேரண்ட் கம்பெனியான ஐடிசியே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஐடிசியே வந்துட்டு அதிகமாக கரெக்டாக இதான் மார்க்கெட்டில் 328 ரூபா சம்திங்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஐடிசியை டைரெக்டாக கன்சிடர் பண்ணோம்னாலே ஐடிசி ஹோட்டல் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால ஐடிசி ஹோட்டலை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஐடிசி மட்டுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஐடிசி லிமிட்டடும் வந்துட்டு இப்போது ரொம்ப அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால இது வந்து நம்மளோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கம்பெனியாக இருக்கிறதுனால இதுவுமே வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடாக தான் இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால ஐடிசியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஐடிசி ஹோட்டலை வந்து கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்தது சில்வர் பீஸ், அது இல்லாமல் சில்வர் ETF எல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் 10-12% மேலே வந்துட்டு கரெக்டாகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸுமே வந்துட்டு இன்னைக்கு அதிகமாக வந்துட்டு மார்க்கெட்டில் கரெக்டாக இருக்கு.
இதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தோம்னா ஸ்பாட்லேயே வந்துட்டு ஒரு 5% நெருக்கி சில்வர் வந்துட்டு கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே ப்ரெஷர் இருக்கு. இதில் ப்ரெஷர் வர்றதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் என்னன்னா எல்லாருமே வந்துட்டு இதுக்கு மேலே வந்து சில்வர் வந்து கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா இடிஎஃப் அண்டு பீஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த சேல்ஸ் பண்ணுறதால வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால வந்து சில்வர் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் சின்ன ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னாலுமே எல்லாருமே வந்து அதிகமாக செல் பண்ணிட்டு சில்வர்ல வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நம்ம சில்வரை வந்துட்டு எப்பவுமே கன்சிடர் பண்ணாதீங்க, கோல்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு வந்துட்டு 7-8% வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே வந்துட்டு சில்வரை வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க. சில்வரை வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்க வேணாம். நம்ம கோல்டை மட்டும் பார்க்கலாம். கோல்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து அது இல்லாமல் ஸ்டாக்ஸ் எது வந்துட்டு அண்டர் வேல்யூடாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ண. அடுத்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்துட்டு நேற்றும் இன்னைக்கும் சேர்த்து 15% மேலே கரெக்டாகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரொமோட்டர் வந்துட்டு அவரோட ஸ்டேக்கை வந்து பிளச் பண்ணியிருக்காரு. இதனால தான் வந்துட்டு இது கரெக்டாக இருக்கு. இது வேற எந்த ஒரு ரீசனுமே இல்லை, இது வந்துட்டு கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த 1 வீக்காக பார்த்தோன்னா 21% வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு கரெக்டாக இருக்கு. இப்போ வந்துட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸும் 377 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். 350 ரூபாய்க்கு கீழே போனால் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். 320 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்துட்டு இதுக்கு மேலேயும் வந்துட்டு கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஒருவேளை கரெக்டாகி 320க்கு கீழே போச்சுன்னா நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் நோவோ நார்டிஸ்கோட வெயிட் லாஸ் ட்ரக்கான செமிகுலேட்டட் ட்ரக் வந்துட்டு மார்ச்சில் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம். அடுத்ததாக மே மாதம் வந்துட்டு கனடாவில் லான்ச் பண்ணுவோம். அது இல்லாமல் வந்துட்டு டர்க்கி பிரேசிலில் வந்துட்டு நாங்கள் ஜூலையில் வந்துட்டு லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மார்க்கெட்டை வந்துட்டு டாக்டர் ரெட்டி வந்துட்டு அதிகமாக கேப்சர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இறங்கியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு 5%க்கு மேலே வந்துட்டு ரைஸ் ஆகி இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போவுமே இந்த ஸ்டாக் வந்துட்டு அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால டாக்டர் ரெட்டி நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் 10%க்கு மேலே கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா அவங்களோட Q3 ரிசல்ட் வந்துட்டு சரியா இல்லை, அதனால தான் வந்துட்டு கரெக்டாக ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்களோட லோன் புக்கும் வந்துட்டு 3%க்கு மேலே வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்துட்டு 2.5% வந்துட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களோட ஆப்ரேஷன் ப்ராஃபிட் மட்டும் வந்துட்டு ரைஸ் ஆயிருக்கு. இதனால வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு அதிகமாக இன்னைக்கு கரெக்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 20% கரெக்டானால் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணவே முடியும். இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு 700க்கு கீழே போனால் தான் நம்மளால் இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து எஃப்ஐ அதிகமாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐ சேல் பண்ண அதை வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்துட்டு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. இப்போவுமே வந்துட்டு ப்ரொமோட்டரை விட வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்து அதிகமாக வந்துட்டு இந்த ஸ்டேக்கை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 30% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரொமோட்டர் வந்துட்டு 28% தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது எப்போ வேணாலும் எஃப்ஐ செல் பண்ண இதுவும் கரெக்டாக ஆகும். எஃப்ஐ ஃபுல்லாக செல் பண்ணிட்டு போனால் தான் வந்துட்டு இது கரெக்டான ரேட்டுக்கு வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு அதிகமாக பை பண்ணுறதுனால ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. ஸோ எஃப்ஐ செல் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டை வந்துட்டு அதை வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னா தான் இதோட ஆக்சுவல் ப்ரைஸே தெரியும். ஸோ அதனால இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே வேணாம். அடுத்ததாக டிடிகே குரூப்பில் உள்ள டிடிகே ஹெல்த் கேர் வந்துட்டு அவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் வந்துட்டு ப்ராஃபிட் 34% வந்துட்டு இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்துட்டு 3% டிக்ளைன் ஆயிருக்கு. அதனால இன்னைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் 3%க்கு மேலே கரெக்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.